வணக்கம். நான் சூர்யா தங்கராஜ். நம்ம சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ்க்கு சாக்லேட் ட்ரெஸ்லிச்சஸ் ஃப்ளேவரில் ஒரு கேக் ஆர்டர் வந்திருக்குதுங்க. அந்த கேக் தான் இப்போ நாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு டேஸ்டியான ஜூஸியான கேக்குங்க. இந்த ட்ரெஸ்லிச்சஸ் கேக் வந்து சாக்லேட் ட்ரெஸ்லிச்சஸ், அப்புறம் வெனிலா ட்ரெஸ்லிச்சஸ், இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவரில் நம்ம பண்ண முடியும். மேங்கோ, ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி வேறு ஃப்ளேவர்லலாம் கூட நம்மளால் பண்ண முடியும். ட்ரெஸ்லிச்சஸ் அப்படின்னா என்னென்னா 3 மில்க் அப்படின்னு அர்த்தங்க. 3 விதமான மில்க் வச்சு இந்த கேக்கை நாம் நினச்சி இந்த கேக்கை நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாங்க. இந்த கேக்குக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் கெனாஷ் வந்து நம்ம செய்யணுங்க. அதுக்கு நான் 1 கப் துருவன சாக்லேட்டும் 1 கப் சூடான விப்பிங் க்ரீமும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்க போகிறேன். சூடான விப்பிங் க்ரீம்னால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற விப்பிங் க்ரீமையே கொஞ்சம் வந்து சூடு பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இதை நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கூட இதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செட் பண்ணணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான நம்மளுக்கு சாக்லேட் கெனாஷ் கிடச்சிருக்கும். இந்த ட்ரெஸ்லிச்சஸ் கேக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு மில்க் ரெடி பண்ண போகிறோம். அது வந்து ஒரு 3 மில்க் வச்சு ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து 1/2 கப் எடுத்துருக்குறேங்க. அப்புறம் க்ரீம் வந்து 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இது ஃப்ரெஷ் க்ரீம், விப்பிங் க்ரீம் எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் பால் எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல டேஸ்டான ஒரு மில்க்குங்க. சும்மா குடிக்கிறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாக்லேட் ட்ரெஸ்லிச்சஸ் கேக் அப்படிங்கிறதுனால இதில் சாக்லேட் ஃப்ளேவரும் ஆட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச சாக்லேட் கெனாஷ்லேருந்து கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் தேவையோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கேக்கான க்ரீம் ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு நான் 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கிறேன். இது எந்த பிராண்டு விப்பிங் க்ரீம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நாம் தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் வேணுமோ அந்த அளவுக்கு சாக்லேட் கெனாஷ் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இதில் 1/4 கப் அளவு ஐசிங் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. இதை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இனி இதை நம்ம கேக்கில் எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ ஒரு சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் தேவை. இந்த கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இந்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக்கை வந்து நான் ஒரு 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இனி இந்த கேக்கை கேக் போர்டில் அசெம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கேக் போர்டில் கொஞ்சமாக வந்து க்ரீம் வச்சுட்டு ஒரு லேயர் கேக் வச்சுருக்குறேங்க. இதில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மில்க் சொல்யூஷனை வந்து இந்த கேக்கில் வச்சு நான் நினைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் க்ரீமை ஒரு லேயராக இதில் அப்ளை பண்ண போகிறேன். க்ரீமை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா
துருவன சாக்லேட்டை ஒரு லேயரில் இதில் போட்டுக்கிறேங்க. இதே மாதிரி தான் வந்து 3 லேயரையும் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ 3 லேயரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மேலேயும் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் வச்சு இந்த கேக்கை நாம் கவர் பண்ணிடலாம். இப்போ கேக்குக்கு க்ரீம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ ஒரு ட்ரிப்பிங் மாதிரி பண்ண போகிறேங்க. அதுக்கு வந்து நான் சாக்லேட் கனாஷ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம ரெடி பண்ண சாக்லேட் கனாஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட அதில் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரிப்பிங் மாதிரி நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணலாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் எடுத்துருக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த 3 மில்க் சொல்யூஷனில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் மேலே போட போகிறேன். இது இன்னும் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் இன்னும் கூட கொஞ்சம் சாக்லேட் கனாஷ் வந்து மேலேயும் போட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கேக் கேட்டிருந்த கஸ்டமர் வந்து ஃபாண்டன்ட்டில் கொஞ்சம் ஹார்டின்ஸ் மாதிரிலாம் பண்ணி இந்த கேக்கில் டெக்கரேட் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் ரெட் கலர் ஃபாண்டன்ட்டை இந்த மாதிரி குட்டி குட்டி ஹார்டின்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வச்சு இந்த கேக்கை இன்னும் கொஞ்சம் நான் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம சாக்லேட் ட்ரெஸ்லிச்சஸ் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க.
இந்த கேக்கை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.